ஸ்ரீ குருபியோ நமக. இன்றைய பதிவில் கழற்சிங்க நாயனாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பல்லவ குறுநில மன்னராக சிறப்புடன் அரசாண்டு வந்தவர் கழற்சிங்க நாயன்மார். பரமசிவனுடைய நாமத்தையும் அவருடைய புகழ் பாடுவதையும் அன்றாட அலுவல்களுக்கு இடையில முக்கிய பணியாக தவறாமல் செய்து வந்தார். இடையராத பணிகளுக்கு இடையே இடைவிடாம இறைவன் ஆலயம் சென்று தொண்டாற்றி தொழுதார். ஈட்டிய செல்வத்தை ஆலய பணிகளுக்கும் அடியவருக்கும் வாரி வாரி வழங்கினார். ஒரு சமயம் பல சிவஸ்தலங்களை தரிசித்து திருத்தொண்டுகள் புரிந்து பிறகு திருவாரூர் கோவிலை சென்றடைகிறார். அவருடன் மன்னருடைய மனைவியும் அதாவது ராணியாரும் உடன் சென்றிருந்தாங்க. கோவில் பிரகாரத்தை வணங்கி வரும்பொழுது பூஜைக்கு என்று பறித்து சேகரிச்சிருந்த மலர் ஒன்று தவறி நிலத்துல விழுந்திருந்ததை ராணியார் பார்க்கறாங்க. மலருடைய அழகுல மயங்கி அதை ஆவலோடு எடுத்து முகர்ந்து மகிழறாங்க. இந்த காட்சியை கண்ட செருத்துணை நாயன்மார் எனும் பக்தர் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்வதற்காக பறித்த மலரை முகர்வதா என்று சினம் கொண்டு முகர்ந்த மூக்கை அறுத்து விடுகிறார். அரசியார் வலியின் மிகுதியால் துடித்து புலம்பறாங்க. அவருடைய அலறலை கேட்டு வெளியே வந்த கழற்சிங்க நாயனார் இப்படி ஒரு கொடும் செயலை செய்தது யார் என்று கேட்கிறார். செருத்துணை நாயன்மார் நானே செய்தேன் என்று ஒப்புக்கொண்டு மூக்கை அறுத்த காரணத்தை சொல்கிறார். உடனே கழற்சிங்கர் என்ன காரியம் செய்தீர்கள் அடியவரே என்று மனம் வெதும்பி இறைவனுக்காக சேகரித்திருந்த மலரை எடுத்த கையைத்தானே முதலில் வெட்டியிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதோட நிற்காம உடைவாளை உருவி அரசியுடைய கைகளை துண்டிச்சுடுறாங்க. இப்படி ஒரு அபரிமிதமான அரிய பக்திக்கு எடுத்துக்காட்டாக கழற்சிங்க நாயனார் விளங்குகிறார். அடடா, என்ன ஆழமான சிவபக்தி என்று வானவர் உட்பட செருத்துணை நாயன்மாரும் நெகிழ்ந்து போறாங்க. இறைவன் உமையொரு பாகனாக இறங்கி வந்து காட்சி தந்து அரசியாருடைய துன்பத்தையும் போக்கியதாக வரலாறு. இரண்டாம் நரசிம்மவர்மரை கழற்சிங்க நாயனார் என்று சில ஆராய்ச்சி முடிவுகள் கூறினாலும் வேறு சில ஆராய்ச்சியாளர்கள் இரண்டாம் நந்திவர்மன் தான் கழற்சிங்கர் என்று நம்புகின்றார்கள். கழற்சிங்கர் சுந்தரமூர்த்தி நாயன்மாருடைய சமகாலத்துல வாழ்ந்ததாக சொல்லப்படுது. நாயன்மாருடைய குரு பூஜை வைகாசி மாசம் பரணி நட்சத்திரத்துல அவருடைய அவதாரம் மற்றும் முக்தி ஸ்தலமான காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலிலும் மற்ற சிவாலயங்களிலும் கொண்டாடப்படுது. திருத்தொண்டு பல புரிந்து சிவநெறி தழைத்தோங்க கழற்சிங்க நாயனார் நெடுங்காலம் ஆட்சி புரிந்தார். அவருடைய பக்தியில நெகிழ்ந்த எம்பெருமான் அவருக்கு சிவபதம் அருளி திருக்கைலாயம் அடையும் பெரும் பேரை வழங்கினார். கழற்சிங்க நாயன்மாரை போற்றி இப்பதிவினை நிறைவு செய்கிறோம். இறைவன் திருவடியை கணமும் மறவாதிருப்போம்.